defense style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் டே 1 அட் சேப்பாக் நடந்து முடிஞ்சிருச்சு. நானும் போய் மேட்சை லைவ்ல பார்த்தேன், நல்லா என்ஜாய் பண்ணேன். சூப்பர் டே ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 2 செஷன் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் டாமினேட் பண்ணாங்க. பட் லாஸ்ட் செஷன்ல இந்தியா தரமா டாமினேட் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல நல்ல ஒரு நிலைமையில இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அஸ்வின் அண்ட் ஜடேஜா, இந்திரன் சந்திரன் 2 பேரும் சேர்ந்து ஒரு தாரமான 195 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப், அன்பீட்டன் பார்ட்னர்ஷிப் ஆக்சுவலி சொல்லி ஆகணும். சூப்பரா விளாண்டாங்க. அவங்க 2 பேர் தான் இந்தியாவை காப்பாற்றுனாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ பங்களாதேஷ் நல்ல ஒரு நிலைமையில இருந்து பாத்தீங்கன்னா மேட்ச் அப்படியே நழுவ விட்டுட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப டிசப்பாயிண்டடா இருப்பாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் we have to give credit to their fast bowlers, especially ஹசன் மஹமூத் ஃபேண்டாஸ்டிக்கா போட்டாரு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த பர்டிகுலர் டே பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓவரால் டாஸ்ல இருந்து வருவோம். ஸோ முக்கியமான டாஸ் தான் வின் பண்ணாரு ஆக்சுவலி ஷாண்டோ. ஏன்னா இந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக் விக்கெட் கொஞ்சம் நல்ல ஒரு பவுன்ஸ், ரெட் சாயில் கிளியரா தெரிஞ்சது, கொஞ்சம் ஸ்பைஸ் இருந்தது. ஸோ நியூ பால் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு நிப்பு இருக்கும்ன்றது கிளியர் கட்டா தெரிஞ்சது. ரீசன் என்னன்னா வெதரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. வெரி அன்லைக் சென்னை வெதர். ஏதோ பெங்களூர்ல மேட்ச் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஒரு மாதிரி ஓவர் காஸ்டா இருந்துச்சு. நல்ல ஒரு கிளைமேட் தான் சொல்ல முடியும். ஹியூமிடிட்டி லெவல் கூட ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிப்பு இருக்கும். ஏன்னா ஓவர் நைட் வேற ரெயின் வேற பெஞ்சுது. ஸோ அதனால ஈவன் தோ ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணியிருந்தாலுமே போலிங் தான் எடுத்துருப்போம்னு சொன்னாங்க. ஸோ 2 டீமுமே 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 ஸ்பின்னர், அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு கான்செப்ட்ல தான் போயிருக்காங்க, இறங்கிருக்காங்க இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும். சோ நல்ல ஒரு ஸ்டார்ட் ஃப்ரம் பங்களாதேஷ், கண்டிப்பா அது கிரெடிட் கொடுத்தாகணும். ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா சூப்பரான டெலிவரியில் அவுட் ஆகினாரு ஹசன் மஹமூத். அண்ட் அதுக்கப்புறம் சுப்மன் கில் கொஞ்சம் அன்லக்கினே சொல்லலாம், லெக் சைட்ல வந்து பிளிக் ஆட போனாரு. ஸோ ஸ்டாண்டர்ட் டவுன் த லெக், பிட் ஆஃப் அன்லக்கி விக்கெட், பட் ஸ்டில் ஃபெயிலியர் இஸ் அ ஃபெயிலியர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அப்புறம் விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லூஸான கவர் டிரைவ் ஆனாரு, எஜ் வாங்கிட்டாரு. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல 33 for 3 கிரௌடே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் டோட்டலி டிசப்பாயிண்டட். என்னையா அது ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச், இதுல போய் இப்பவே 3 விக்கெட் விட்டுட்டாங்க. ஸோ பங்களாதேஷ் என்ன பண்ண போறாங்க இதுக்கப்புறம்ன்ற மாதிரி தோணுச்சு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா KL ராகுலுக்கு முன்னாடி ரிஷப் பண்ட் இறக்கி விட்டாங்க. ஸோ 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அது கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ராட்டஜியா எனக்கு தோணுச்சு. பட் இட் வாஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பா அதுக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தாங்க. பிகாஸ் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து நல்லா ஸ்விங் போட்டுக்கிட்டு இருந்தாரு ஹசன் மஹமூத். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா எராடிகேட் பண்ணணுன்றதுக்காக ரிஷப் பண்ட் இறக்கிட்டாங்க. ஸோ 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வரும்போது அவங்க லைனை மாத்தி தான் ஆகணும். ஸோ 2 பேருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து அமைஞ்சது. எஸ் அவுட் ஆயிருக்கலாம், லஞ்சுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லூஸான ஷாட் ஆடி அவுட் ஆயிருப்பாரு. பட் ஸ்டில் அவர் அடிச்ச அந்த 39 வாஸ் சோ இம்பார்ட்டன்ட் அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல. பிகாஸ் 33 for 3 ஈஸியா 45 for 4 கூட இருக்கலாம். அந்த ஒரு 60 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் லைட்டா இந்தியாவுக்கு மொமெண்டம் கொடுத்துச்சு. பட் SSB ஜெய்ஸ்வாலுக்கு கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தானுங்க. சூப்பர் நாக். ஜஸ்ட் ஸ்கோர் கார்ட்ல பார்க்கும்போது 56 தான் தோணும். ஆனா அந்த 56ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெச்சூரிட்டி காமிச்சாரு. இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு. பால் வெல் லிஃப்ட் சூப்பரா விட்டாரு. லூஸ் பால்ஸ் போடும்போது டக்குன்னு பவுண்டரி அடிச்சாரு. ஸ்பின்னர்ஸ் நல்லா ஃபீட் யூஸ் பண்ணி விளையாடினாரு. ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. பட் சூப்பர் டெலிவரி ஃப்ரம் ஹசன் மஹமூத். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா காட் பிஹைண்ட் ஆயிட்டாரு. மத்தபடி அந்த 56 வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. we have to give huge credit to him. and அதுக்கப்புறம் KL ராகுல் வந்தாரு. லைக் he was taking his own time. அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு டிஸ்மிசல் தாங்க சொல்ல முடியும். ஏன்னா அவர் கொஞ்சம் அக்ரெசிவா கூட விளையாடிக்கலாம், என்ன பண்றதுனே அவருக்கு தெரியல. லைக் ஷார்ட் லெக் நிக்கிறாங்கன்னு கிளியரா தெரியுது, தேவையில்லாம அது பிளிக் ஆடி போய் கேட்ச் கொடுத்துட்டு போனாரு. ஸோ இந்தியாவே லைக் 144 for 6 நிஜமாவே அண்டர் ட்ரபிள். இமேஜின் பண்ணி பாருங்களேன், 144 for 6ல இருந்து என்னதான் அஸ்வின் அண்ட் ஜடேஜா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை சேவ் பண்ணியிருந்தாலும் ஸ்டில் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்க தானே செய்யும். பட் சான்ஸே கிடையாது. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அக்ரெசிவா விளையாடுனாங்க. இன்ஃபேக்ட் ஜடேஜா இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. பட் அஸ்வின் உள்ள இறங்கினதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பேக் ஃபுட் கட் ஷாட்டா இருக்கட்டும், இல்ல வந்து கவர் டிரைவா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாண்டாரு. அண்ட் அவரோட ஆன் டிரைவ் ஷாட்ஸ் கூட சூப்பரா இருந்தது. 2-3 லக் இருந்தது, ஸ்லிப் சைட்ல வெஜ் வாங்கி போச்சு. பட் ஸ்டில் மத்த குவாலிட்டி ஆஃப் ஷாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணாரு, மிட் விக்கெட்ல 6 விட்டாரு. ஸோ கைண்ட் ஆஃப் வெரி அக்ரெசிவ் இன்னிங்ஸ், ஒரு டிபிக்கல் ODI இன்னிங்ஸ் பாக்குற மாதிரி தெரிஞ்சது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் 100 கண்டிப்பா அஸ்வினுக்கு சொல்லலாம். அண்டர் பிரஷர்ல சூப்பரா விளையாடினாரு. பேக் டு பேக் 100s வர இதுக்கு முன்னாடி தான் சேப்பாக்ல ஒரு 100 அடிச்சார் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து 2021ல ரேங்க் டர்னர்ல. ஸோ we have to give huge credit அஸ்வின். ஏன்னா நிஜமா ரொம்ப பாசிட்டிவ் விளையாடினாரு. அவர் விளையாடுறத பார்த்து பாத்தீங்கன்னா ஜடேஜா அப்படியே குரூப்ல வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா அக்ரெசிவா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேரும் சேர்ந்து மாத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் பங்களாதேஷ் கேப்டன் ஷாண்டோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க இந்த ஓவர் ரேட் இருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போட்டாங்க. இன்ஃபேக்ட் 80 overs தான் இன்னைக்கு டேலே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஸோ 85 அட்லீஸ்ட் போட்டிருக்கணும். ஸோ அவருக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த பார்ட்னர்ஷிப் நல்லா போகும்போது அவருக்கு என்ன பண்றதே தெரியல. நான் விக்கெட்ஸுக்கு போகணுமா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட கொடுத்து இல்ல ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொடுத்து டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓவர் ரேட் ஓரளவுக்கு டீசெண்டா கொண்டு போலாமான்ற மாதிரி அவருக்கு என்ன பண்றதே தெரியல. டிஃபென்சிவ் ஃபீல்ட் செட் பண்ணிட்டாரு. அதாவது நான் என்ன சொல்லணும்னா ஹசன் மஹமூத் ஃபேண்டாஸ்டிக்கா போட்டு 4 விக்கெட் எடுத்தாருங்க. பேரா லெவல்ல போட்டாரு. அவரை பார்க்கும்போது ஒரு புவனேஸ்வர் குமார் டெபியூ பண்ணும்போது ஸ்விங் பண்ணுவார் பாத்தீங்களா, அதுவும் பிளஸ் நல்ல ஒரு பேஸோட போடுற மாதிரி தெரிஞ்சது. நிஜமாவே நல்ல ஒரு டேலண்டட் போலர் ஃபார் பங்களாதேஷ். இஸ் அ விக்கெட் டேக்கர்.
ஆப்வியஸ்லி இஸ் விக்கெட் டேக்கர். டஸ்கி நம்பர் கொஞ்சம் ஆர்டினரி டே தாங்க. பட் அந்த பக்கம் ராணா கண்டிப்பா அவர் ஹைட்டை யூஸ் பண்ணி பவுன்ஸ் எல்லாம் செமையா போட்டாரு, கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்தாரு. பட் ஸ்டில் விக்கெட் டேக்கிங் அந்த த்ரெட் தெரிஞ்சது அவர் போலிங் போடும்போது. பட் ஸ்பின்னர்ஸ் வேர் சோ டிசப்பாயிண்டிங். எஸ்பெஷலி மெஹதி ஹசன் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் 2-3 ஓவர்ஸ் கொஞ்சம் நல்லா போட்டாரு, அதுக்கப்புறம் ரொம்ப ஷார்ட்டா போட ஆரம்பிச்சாரு. வேற ஸ்பண்டா இருக்கட்டும் இல்ல லேட்டரா ஜடேஜாவா இருக்கட்டும் ஷார்ட் பால்ஸ் யூஸ் பண்ணி பொழந்து கட்டிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஷகிப் அல் ஹசனை கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டு வந்திருக்கணும் ஷாண்டோ. ஆனா இவங்க அஸ்வின் ஜடேஜா செட் ஆனதுக்கு அப்புறம் ஷாண்டோ எடுத்துட்டு வந்ததுல ஒரு பிரோஜனமும் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு T20 அடிக்கிற மாதிரி அந்த போலரை வந்து பாத்தீங்கன்னா மதிக்கவே இல்லையோ. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரவுண்டரியா என்னையா அவரை பாலை பிச் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. ஜடேஜா வந்து தூக்கி போட்டால ஏறி போய் வைக்கிறாரு விண்டிகேட்ல 6. வேற லெவல்ல அட்டாக் பண்ணாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஷாண்டோக்கு வந்து அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, ஐயோ ஸ்பின்னுக்கு போகணுமா இல்ல ஃபாஸ்ட்டுக்கு போகணுமா. ஏன்னா பேசர்ஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் Day 1 விக்கெட் அசிஸ்ட் ஆச்சுங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா டர்ன்லாம் கிடையவே கிடையாது. பட் ஒன் குட் பாசிட்டிவ் ஃபார் இந்தியா என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரஃப் டெவலப் ஆயிருக்கு. ஸோ அஸ்வின் வந்து ரைட் ஹேண்டர்ஸ்க்கும் சரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கும் சரி கண்டிப்பா பயங்கரமா எஃபெக்டிவா இருக்க போறாரு. தட் இஸ் ஒன். அண்ட் ஜடேஜா வில் ஆல்சோ கம் இன்டு தி ஈக்குவேஷன். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் தி விக்கெட்ல இருந்து அந்த ரஃபை யூஸ் பண்ணி போட்டா பால் டக்குன்னு உள்ள திரும்பவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டெஃபினட்டா இந்த விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 4th இன்னிங்ஸ் விளையாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் அஸ்வின் அண்ட் ஜடேஜாவோட இந்த சூப்பர் பார்ட்னர்ஷிப்னால இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க. 339 ரன்ஸ். ஸோ Day 2ல வந்து பாத்தீங்கன்னா if they could add some more இன்னொரு ஒரு 61 ரன்ஸ் எடுத்து ஒரு 400 இந்தியா அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், that will be a வீக் ஸ்கோர் ஃபார் பங்களாதேஷ். ஸ்டில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா அவங்களுக்கு செகண்ட் நியூ பால் நாளைக்கு டியூ இருக்கும். ஸோ இந்த பிச்சை பார்க்கும்போது இட்ஸ் நியூ பால் விக்கெட் மாதிரி தெரியுது. கண்டிப்பா ஓவர் நைட் கொஞ்சம் ரெயின் இருக்கும், காலையில அந்த மாய்ஸ்சர் இருக்கும். ஸோ அந்த நியூ பாலை இமீடியட்டா எடுத்துருவாங்க பங்களாதேஷ். எடுத்துட்டு அந்த டைம்ல விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேபி ஒரு இந்தியாவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 360 370 ஆல் அவுட் பண்ணாங்கன்னா தே வில் பி லிட்டில் ஹாப்பி. ஸோ தட் அவங்க பேட்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடினாங்கன்னா தே குட் அட்லீஸ்ட் கம் க்ளோஸ் டு தட் ஸ்கோர். பட் தட் ஆல்சோ வில் பி அ சேலஞ்ச். ஏன்னா இந்தியன் நியூ பால் போலர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவான போலர்ஸ், எஸ்பெஷலி ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பும்ராவெல்லாம் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். சேம் டைம் சிராஜ் அண்ட் ஆகாஷ்தீப் வில் ஆல்சோ வில் பி எஃபெக்டிவ் இன் திஸ் பர்டிகுலர் ஸ்பைசி விக்கெட். அது எந்த டவுட்டுமே இல்ல. வெயில் பயங்கரமா வந்ததுன்னா பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அந்த கிராக்லாம் ஓப்பன் அப் ஆகும். ஓப்பன் அப் ஆனோடனே என்னன்னு பாத்தீங்கன்னா Day 2 அந்த 3rd செஷன்ல இருந்தே பால் கொஞ்சம் திரும்ப வாய்ப்புகள் நிறைய இருக்கு. Day 3ல வந்து பாத்தீங்கன்னா உண்மையுமே ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்ட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அஸ்வின் அண்ட் ஜடேஜா பேட்டிங்ல மட்டும் இப்ப கலக்க போறது இல்ல, டெஃபினட்டா 2 பேரும் சேர்ந்து போலிங்லயும் கலக்க போறாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அவங்களே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் விளையாடும்போது அந்த பிச்சை அசஸ் பண்ணிருப்பாங்க. நேரம் ரஃப் டெவலப் ஆகுது, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆடணும்னா ஒரு 400 கிட்ட எடுத்துட்டு போனோம்னா ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வில் பி அண்டர் பிரஷர் பிகாஸ் தேர் கோயிங் டு பிளே 4th இன்னிங்ஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா அந்த 144 for 6ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களா, அந்த மாதிரி சீக்கிரமா வந்து இந்தியா ஆல் அவுட் பண்ணிட்டு ஒரு குட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் காமிப்பாங்களான்னு சொல்லிட்டு என்ன நீங்க பர்சனலா கேட்டீங்கன்னா கொஞ்சம் டஃப் டைம்ஸ் தான் ஃபார் பங்களாதேஷ். ஏன்னா கோட்டை விட்டாங்க, நல்ல ஒரு பொசிஷன் வந்து கோட்டை விட்டுட்டாங்க. ஸோ முதல்ல அவங்களோட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து சீக்கிரமா இந்தியாவை ஆல் அவுட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியும். இல்லைன்னா கண்டிப்பா இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா கிட்ட தான் போய் இறங்கும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா ஒரு விஷயம் நான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலா நான் வந்து KMK டெரஸ்ல போயிருந்தேன். ஸோ நல்ல ஒரு வியூ, ஸ்டேட் வியூ நல்லா உட்காந்து சூப்பரா என்ஜாய் பண்ணேன். நிறைய மக்கள், புது மக்களோட வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்கஷன் பண்ணேன் கிரிக்கெட் பத்தி. ஸோ ரொம்பவே என்ஜாயபுல்லா இருந்தது. ஸோ இட் வாஸ் ரியலி ஃபன். அண்ட் ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கேன் பாருங்க. லைக் ஜெய்ஸ்வால் 50 அடிச்ச ரியாக்ஷனா இருக்கட்டும், இல்ல ஜடேஜாவோட அந்த 50 அடிச்சு ஸ்வாட் ரியாக்ஷனா இருக்கட்டும், அஸ்வினோட 50 அடிச்ச மூவ்மெண்ட் பிளஸ் முக்கியமா 100 அடிச்ச மூவ்மெண்ட், அது எல்லாமே ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ லைக் ரொம்ப என்ஜாயபுல்லா இருந்துச்சு. என்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த டே வந்து கண்டிப்பா மறக்கவே முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 செஷன்ல ஐ வாஸ் லிட்டில் டிசப்பாயிண்டட். இட்ஸ் கோயிங் டு பி a bad day வான்ட்டு. பட் அஸ்வின் அண்ட் ஜடேஜா மேட் இட் அவர் டே. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டே பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அஸ்வின் அண்ட் ஜடேஜா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், bye.